Hello everyone, இது கம்பைலர் டிசைன் யூனிட் 4 ஓட செகண்ட் லெக்சர். நம்ம லாஸ்ட் வீடியோல ரன் டைம் என்விரான்மென்ட் என்னன்னு பார்த்தோம், ஸ்டோரேஜ் அலோகேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் என்னன்னு பார்த்தோம். இந்த வீடியோல சிம்பிள் டேபிள் என்னன்னு பார்க்கலாம். சிம்பிள் டேபிள் என்னது, அதை எப்படி மெயின்டைன் பண்றாங்க எல்லாமே பார்க்கலாம். So சிம்பிள் டேபிள் இஸ் a data structure used by compiler to keep track of semantics of variables. So நம்ம ப்ரோக்ராம்ல யூஸ் பண்ற வேரியபிள்ஸோட இன்ஃபர்மேஷன்ஸ், அந்த வேரியபிள்ஸ் என்ன டைப்ஸ், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே ட்ராக் பண்றதுக்கு அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்றாங்க சிம்பிள் டேபிள்ங்கிறத. So the symbol table stores the information about the scope and binding information about names. So names வேற ஒண்ணுல நம்ம வேரியபிள்ஸ் தான் சொல்றாங்க, ஐடென்டிஃபையர்ஸ் சொல்றோம்ல. ஸோ அந்த ஐடென்டிஃபையர்ஸ் தான் இங்க நேம்ஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ அந்த ஐடென்டிஃபையர்ஸோட பைண்டிங் இன்ஃபர்மேஷன், நம்ம எந்த மெமரி அலோகேட் பண்ணிருக்கோம், எவ்வளவு அலோகேட் பண்ணிருக்கோம், அந்த இன்ஃபர்மேஷனையும், ஸ்கோப்னா அது குளோபல் வேரியபிளா இல்ல லோக்கல் வேரியபிளா, இத மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸையுமே இந்த சிம்பிள் டேபிள்ல ஸ்டோர் பண்ணிருப்பாங்க. Symbol table is built in lexical and syntax analysis phases. So the symbol table இந்த first ரெண்டு phase தான், lexical phase, syntax analysis phase. அதுல தான் இந்த symbol table build பண்ணுவாங்க. To achieve compile time efficiency, compiler uses symbol table. So நம்ம time efficiencyக்காக இந்த symbol table யூஸ் பண்றோம். So அதனால நம்ம இன்ஃபர்மேஷன் எப்ப தேவையோ அப்ப நம்ம ஈஸியா அசஸ் பண்ணிக்கலாம், இல்ல இந்த இன்ஃபர்மேஷன் ஈஸியா ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதுக்காக தான் symbol table யூஸ் பண்றோம். It associates lexical names with their attributes. So நம்ம சொன்னதான் அந்த ஐடென்டிஃபையர்ஸ் அதோட attributes கூட நான் அசோசியேட் பண்றதுதான் இந்த சிம்பிள் டேபிளோட வேலை. ஸோ இதான் சிம்பிள் டேபிளுக்கு நம்மளோட ஐடென்டிஃபையர்ஸ், நம்ம வேரியபிள்ஸ் பத்தி இன்ஃபர்மேஷன், அது எங்க ஸ்டோர் ஆயிருக்கு, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஸ்டோர் பண்றதுதான் சிம்பிள் டேபிள். ஸோ இந்த சிம்பிள் டேபிள் என்னென்ன ஸ்டோர் பண்ணிருப்பாங்க பார்த்துக்கோங்க. வேரியபிள் நேம்ஸ், பிற கான்ஸ்டன்ட்ஸ், இல்ல ப்ரொசீஜர் நேம்ஸ். ப்ரொசீஜர்னா ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி தான், ஸோ திரும்ப திரும்ப கால் பண்றது. அது மாதிரி ஃபங்க்ஷன் நேம்ஸ், பிற லிட்டரல் கான்ஸ்டன்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரிங்ஸ், அப்புறம் கம்பைலர் ஜென்ரேட்டட் டெம்பரரிஸ். அப்படின்னா என்னன்னா, நம்ம கோட் ஜென்ரேட்டர்ல பார்த்தோம், ஃபேஸ் ஆஃப் கம்பைலர்ல கோட் ஜென்ரேட்டர்ல நம்ம ஒரு கோட் ஜென்ரேட் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து டெம்பரரி வேரியபிள் T1 T2 அப்படின்றது கம்பைலரா ஜென்ரேட் பண்ணணும் நம்ம பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி வேரியபிள்ஸ் எல்லாத்தையுமே இந்த சிம்பிள் டேபிள் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. அதே மாதிரி லேபிள்ஸ் இன் சோர்ஸ் லாங்குவேஜ், ஏதாவது லேபிள்ஸ் இருந்தாலுமே அதை ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ சிம்பிள் டேபிள் இதெல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஸோ லைட்டா பார்த்துக்கோங்க அதை. இப்போ அந்த சிம்பிள் டேபிளை நம்ம எப்படி ஸ்டோர் பண்றோம், அதை எப்படி மெயின்டைன் பண்றோங்க தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நேம் ரெப்ரசன்டேஷன் இன் சிம்பிள் டேபிள். அதாவது நம்ம வேரியபிள் நேம்ஸ் வருது, அந்த வேரியபிள் நேம்ஸை ஒரு சிம்பிள் டேபிள் நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணலாம், அதுக்கு எவ்வளவு மெமரி ஸ்பேஸ் அலோகேட் பண்ணலாம் அப்படிங்கறதான் நேம் ரெப்ரசன்டேஷன் இன் சிம்பிள் டேபிள்ங்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபிக்ஸ்டு லென்த் நேம் ரெப்ரசன்டேஷன். அதாவது நம்ம வேரியபிள்ஸ்க்கு ஒரு ஃபிக்ஸ்டு லென்த்தா இவ்வளவுதான் ஒரு வேரியபிளுக்கு அலோகேட் பண்ணோம் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். அதுக்கு பேரு ஃபிக்ஸ்டு லென்த் நேம் ரெப்ரசன்டேஷன். பாருங்க, ஃபிக்ஸ்டு ஸ்பேஸ் இஸ் அலோகேட்டட் இன் சிம்பிள் டேபிள் ஃபார் ஈச் நேம். ஒவ்வொரு நேமுக்கு ஒரு ஃபிக்ஸ்டு ஸ்பேஸ் அலோகேட் பண்ணிடுவோம். In this type of storage, if the name is too small, there will be wastage of space. So ஒரு சின்ன நேம் வருது அப்படின்னா அதுல வந்து ஸ்டோரேஜ் வேஸ்ட் ஆயிரும். ஸோ அதான் இதோட டிமெரிட். பாருங்க, இப்படிதான் ஒரு நேம் ஆட்ரிபியூட் தான் நம்ம சிம்பிள் டேபிள். ஸோ இதுல வந்து நேமுங்கிறது நம்ம வேரியபிள்ஸோட நேம், ஆட்ரிபியூட்ஸ் அதுக்கு ஏதாவது ப்ராப்பர்ட்டிஸ் இருந்துச்சா அதை இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ இப்போ நேம்ல வந்து ஃபர்ஸ்ட் கால்குலேட்னு ஒரு வேரியபிள் வருது. ஸோ அதுக்கு இவ்வளவு ஸ்பேஸ் அலோகேட் பண்ணிருக்காங்க. இதை வந்து ஃபிக்ஸ்டு ஸ்பேஸா வச்சுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த வர எல்லா வேரியபிள்ஸ்க்குமே இந்த ஸ்பேஸ் தான் அலோகேட் ஆகும். ஸோ இப்போ சம்முன்னு ஒன்று வருது அப்படின்னா அதுல இவ்வளவு மெமரி ஸ்பேஸ் வேஸ்ட் ஆயிடுச்சு. அடுத்து நெக்ஸ்ட் ஏன்னு ஒரு வேரியபிள் வருதுன்னா இவ்வளவு மெமரி ஸ்பேஸ் வேஸ்ட் ஆயிரும். அடுத்து பிங்கிறதுக்கு இவ்வளவு மெமரி ஸ்பேஸ் வேஸ்ட் ஆயிரும். ஸோ இதுல வந்து அப்படி நேம் ஸ்மால் ஆக நமக்கு மெமரி ஸ்பேஸ் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கு பேர் தான் ஃபிக்ஸ்டு லென்த் நேம் ரெப்ரசன்டேஷன். ஒரு ஃபிக்ஸ்டு ஸ்பேஸ் வந்து நம்ம அலோகேட் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து வேரியபிள் லென்த் நேம். ஸோ இதை வச்சு நமக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம நேமுக்கு எவ்வளவு லென்த் தேவையோ அந்த ஸ்பேஸ் அலோகேட் பண்றாங்க. ஸோ ஒவ்வொரு நேமுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு மட்டும் அலோகேட் பண்றாங்க. இதான் வேரியபிள் லென்த். ஒவ்வொரு நேமுக்கும் அது மாறிக்கிட்டே இருக்கும். பாருங்க, the amount of space required by string is used to store the names. ஸ்ட்ரிங்ல வரணும்னா நம்ம வேரியபிள் தான் குறிக்குது. ஸோ இந்த வேரியபிளுக்கு எவ்வளவு ஸ்பேஸ் தேவைப்படுதோ அவ்வளவு ஸ்பேஸ் அலோகேட் பண்றாங்க. ஓகேவா? The name can be stored with the help of starting index and length of each name. ஸோ இங்க வந்து ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் ஒன்று யூஸ் பண்றாங்க. அடுத்து அந்த நேமோட லென்த் எவ்வளவோ அவ்வளவு ஸ்பேஸ் அலோகேட் பண்றாங்க. அந்த ஸ்டார்டிங் இண்டெக்ஸ்ல இருந்து அந்த லென்த்துக்கு இந்த ஸ்பேஸ் அலோகேட் பண்றாங்க. இந்த எக்ஸாம்பிள் பாருங்க புரியும். ஃபர்ஸ்ட் நம்ம எப்பவுமே 0ங்கிற இண்டெக்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ 10 கேரக்டர்ஸ் உள்ள ஒரு வேரியபிள் நேம் நமக்கு வருது அப்படின்னா எவ்வளவு தூரம் ஸ்டோர் பண்ணுவோம், 0ல இருந்து 9th இண்டெக்ஸ் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிப்போம். ஸோ அதான் 10 கேரக்டர்ஸ்ல 10 இண்டெக்ஸ் ஸ்டோர் பண்ணிடுவோம். ஸோ நெக்ஸ்ட் அடுத்த வேரியபிளுக்கு எங்க இருந்து ஆரம்பிப்போம், 10th இண்டெக்ஸ்ல இருந்து ஆரம்பிப்போம். ஸோ ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் வந்து 10ன்னு மாறிடும். இப்ப அடுத்தது வந்து 4ல வருது, லென்த் வந்து 4ஆ இருக்கு. ஸோ 4 ஸ்பேஸ் தான் அதுக்கு தேவைப்படுது அப்படின்னா 4 இண்டெக்ஸ் மட்டும் அலோகேட் பண்ணுவோம். எங்க இருந்து 10ல இருந்து 13 வரைக்கும் அலோகேட் பண்ணுவோம். அடுத்தது எங்க வரும், 14ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் 14 ஆயிரும். ஸோ அதுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி இந்த மெமரி ஸ்பேஸ் வந்து அலோகேட் பண்ணிட்டே போவாங்க. இது வந்து வேரியபிள் லென்த் நேம் ரெப்ரசன்டேஷன். ஸோ இப்படிதான் ஒரு வேரியபிள் வந்தாங்கன்னா அதை ஸ்டோர் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த சிம்பிள் டைப்ல எப்படி மேனேஜ் பண்றாங்க, ஸோ எப்படி எஃபிஷியன்டா மேனேஜ் பண்றாங்க,
ஏதோ ஒரு நேம் தேவைப்படுறதோ அந்த நேம் எங்க இருக்கு எப்படி சர்ச் பண்றது, ஸோ இது மாதிரி தேவைக்கெல்லாம் எப்படி எஃபிஷியன்டா இந்த சிம்பிள் டேபிள மேனேஜ் பண்றாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதுலயுமே 3 இது யூஸ் பண்றாங்க. ஒன்னு வந்து லீனியர் லிஸ்ட், ரெண்டாவது வந்து லிங்க் லிஸ்ட் மாதிரி இருக்கும், மூணாவது வந்து ஹாஷ் ஃபங்க்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் லீனியர் லிஸ்ட் என்னன்னு பார்ப்போம். மூணுமே ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும் பாருங்க. In this method, an array is used to store names and certain information. So the names and the variables ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு அரே யூஸ் பண்றாங்க. இந்த அசோசியேட்டட் இன்ஃபர்மேஷன் வேற ஒன்ல ஆட்ரிபியூட்ஸ் கொடுத்துருந்தாங்களா, அதான் இது. ஓகேவா? ஸோ அந்த வேரியபிள்ஸையும் அதை பத்தின இன்ஃபர்மேஷனையும் ஸ்டோர் பண்றதுக்கு இங்க அரே யூஸ் பண்றாங்க, அதான் மேட்டர். நெக்ஸ்ட் வந்து நியூ நேம்ஸ் கேன் பி ஆடட் இன் த ஆர்டர் அஸ் தே அரே. ஸோ நேம் புது நேம் வர வர அந்த நேம் வந்து ஆட் பண்ணிட்டே இருப்பாங்க. முக்கியமானது என்னன்னா given it is not already there. ஒரு நேம் வந்து ஒருக்கா தான் உள்ள இன்செர்ட் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி இருந்துச்சு அப்படின்னா அதை ஆட் பண்ணக்கூடாது இந்த சிம்பிள் டேபிள்ல. ஓகேவா? The pointer available is maintained at the end of all stored records. ஸோ அவைலபிள்ங்கிற ஒரு பாயிண்டரை மெயின்டைன் பண்றாங்க. எங்க மெயின்டைன் பண்றாங்கன்னா, ஸோ இது வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணிருக்கோம்னா இங்க வந்து அவைலபிள்னு வச்சிருப்பாங்க. ஸோ அடுத்து வர்ற வேரியபிளை இந்த இடத்துல வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அதுக்காக தான் இந்த அவைலபிள்ங்கிற பாயிண்டர் மெயின்டைன் பண்றாங்க. ஸோ இதுவுமே எக்ஸாம்பிள் பாருங்க, புரியும். ஸோ இப்போ சிம்பிள் டேபிள் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நேம் ஸ்டோர் பண்ணாங்க, செகண்ட் நேம், இப்படியே எத்தனை நேம் இருக்கோ அதில் ஸ்டோர் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த ஸ்டோரேஜ் முடிஞ்சக்கப்புறம், அதாவது இப்போ வரைக்கும் ஸ்டோர் பண்ண வேரியபிள்ஸ் முடிகிறப்ப அவைலபிள் ஒன்று கொடுத்துருவாங்க. ஸோ அடுத்தது வர்றப்ப இங்க வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ அதுக்கு தான் இந்த அவைலபிள்ங்கிற பாயிண்டரு. ஸோ இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளானது. ஒரு லிஸ்ட் மாதிரி வச்சிருக்காங்க, ஒரு அரே. ஸோ இதில் நமக்கு நேம் தேவைன்னா நம்ம லீனியர் சர்ச் யூஸ் பண்ணி தான் இதில் சர்ச் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஒரு நேம் 4 நமக்கு தேவைன்னா நேம் 1 இருக்கான்னு பார்ப்பாங்க, அடுத்த நேம் 2 கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க, அடுத்த நேம் 3 பார்ப்பாங்க, அடுத்த நேம் 4. ஸோ இப்படி லீனியர் சர்ச்சாக தான் இதுல வந்து சர்ச் பண்ணுவாங்க. இது ஃபர்ஸ்ட் ப்ரெசன்டேஷன், என்னது லீனியர் லிஸ்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து செல்ஃப் ஆர்கனைசிங் லிஸ்ட். இது வேற ஒன்றும் இல்லை, நம்மளோட லிங்க் லிஸ்ட் மாதிரி தான் இதுவும். பாருங்க, தி சிம்பிள் டேபிள் இம்ப்ளிமெண்டேஷன் இஸ் டன் யூசிங் லிங்க் லிஸ்ட். லிங்க் லிஸ்ட் வச்சு தான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. A link field is added to each record. ஸோ நம்ம இப்போ வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கோம், வேரியபிள் நேம் அதோட ஆட்ரிபியூட்ஸ் தான் பார்த்தோம். இதுல வந்து புதுசா லிங்க் அப்படிங்கிற ஒரு ஃபீல்டையுமே ஆட் பண்றாங்க. We search the records in the order pointed by the link field. ஸோ அந்த லிங்க் ஃபீல்ட் எப்படி பாயிண்ட் பண்ணுதோ அந்த ஆர்டர்ல தான் நம்ம ரெக்கார்ட்ஸை சர்ச் பண்ணுவோம். ஓகேவா? A pointer called first is maintained to point to the first record of the simple table. ஸோ அங்க வந்து அவைலபிள் ஒரு பாயிண்டர் பார்த்தோம், இங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்டர். எதுக்குன்னா நம்ம சிம்பிள் டைப்ல எது ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் அப்படிங்கிற பாயிண்ட் பண்றது. ஸோ அதுக்கு தான் இந்த ஃபர்ஸ்ட்ங்கிற பாயிண்டர். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் ரெக்கார்டு, நேம் 3 தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ரெக்கார்டு. ஸோ இந்த நேம் 3ல இருந்து லிங்க் போகுது பாருங்க. ஸோ இதான் லிங்க் லிஸ்ட் மாதிரி. ஸோ அடுத்தது வந்து நேம் 1க்கு போகும், அந்த நேம் 1ல இருந்து நேம் 4 போகுது. ஸோ இதை மாதிரி ஒவ்வொன்றுக்குமே லிங்க் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இங்க இருந்து அங்க பாயிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து நம்மளோட செல்ஃப் ஆர்கனைசிங் லிஸ்ட். ஸோ இது வந்து ரெண்டாவது மேனேஜ்மெண்ட். மூணாவது வந்து ஹாஷ் டேபிள்ஸ். ஸோ ஹாஷ் டேபிள் என்ன பண்றாங்கன்னா, இன் ஹேஷிங் ஸ்கீம் 2 tables ஆர் மெயின்டைன். இங்க வந்து 2 டேபிள் மெயின்டைன் பண்றாங்க. ஒன்னு வந்து ஹாஷ் டேபிள், இன்னொன்னு வந்து சிம்பிள் டேபிள். ஸோ ஹாஷ் ஃபங்க்ஷனால ஹாஷ் டேபிள் ஒன்று யூஸ் பண்றாங்க. இந்த ஹாஷ் டேபிள் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, கன்சிஸ்ட் ஆஃப் k என்ட்ரிஸ் ஃப்ரம் 0 to k-1. ஸோ ஒரு k என்ட்ரிஸ் இருக்கும். கேனா எவ்வளவு தேவையோ அவ்வளவு என்ட்ரிஸ் இருக்கும், 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? தீஸ் என்ட்ரிஸ் ஆர் பாயிண்டர்ஸ் பாயிண்டிங் டு த நேம்ஸ் இன் த சிம்பிள் டேபிள். ஸோ இந்த என்ட்ரிஸ்னா வேற ஒன்றும் இல்லை, அது ஒரு பாயிண்டர்ஸ். அந்த வேல்யூ எங்க இருக்கு அப்படிங்கறத பாயிண்ட் பண்றதுக்கு இந்த ஹாஷ் டேபிள்ங்கிறத யூஸ் பண்றாங்க. We use a hash function h such that h of name will result any integer between 0 to k-1. ஸோ நம்ம ஒரு ஹாஷ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். அந்த ஹாஷ் ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம நேம் கொடுத்தோம் அப்படின்னா அந்த நேம் எந்த பொசிஷன்ல இருக்கு அப்படிங்கறத நமக்கு அந்த ஹாஷ் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணும். பாருங்க, h of name அது கொடுத்தோம்னா நமக்கு அந்த நேமோட பொசிஷன் வந்துடும். ஸோ எந்த பொசிஷன்ல அந்த நேம் ஸ்டோர் ஆயிருக்கு அப்படிங்கிற அந்த இண்டெக்ஸ் நமக்கு கிடைச்சிரும். இது ஹாஷ் டேபிள்ல. ஸோ இது மூலமா நமக்கு சர்ச்சிங் வந்து எஃபிஷியன்டா இருக்கும். ஸோ இந்த ஹாஷ் ஃபங்க்ஷன்ல நம்ம கொடுத்தா போதும் அதோட பொசிஷன் நமக்கு கிடைச்சிடும், அதனால ஈஸியா சர்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இந்த ஹாஷ் டேபிள் யூஸ் பண்றாங்க. ஸோ இப்படிதான் இந்த ஹாஷ் டேபிள் இருக்கும். இதுல வந்து k என்ட்ரிஸ் இருக்கும். ஸோ அந்த k என்ட்ரிஸ் இது வந்து சம்மோட பாயிண்டர். ஸோ சம்னா சம் கிடையாது, அந்த சம் எங்க இருக்கு அப்படிங்கிறது அதோட பாயிண்டர். ஓகேவா? ஸோ இப்ப சம்ங்கிறது இங்க இருக்கு, ஐங்கிறது இங்க இருக்கு, ஜேங்கிறது இங்க இருக்கு. ஸோ இது மாதிரி இது சிம்பிள் டேபிள்ல நேம் அதை பத்தின இன்ஃபர்மேஷன். இதுக்கு வந்து ஹாஷ் லிங்க் ஒன்று யூஸ் பண்றாங்க. இங்க வந்து ஹாஷ் டேபிள். ஸோ இந்த ஹாஷ் டேபிள் தான் நமக்கு ஒன்று அந்த பொசிஷனுக்கு தேவையான என்ட்ரிஸ் எல்லாமே இருக்கும், பாயிண்டர்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இவ்வளவுதான் சிம்பிள் டேபிள் மேனேஜ்மெண்ட். ஸோ 3 இது யூஸ் பண்றாங்க, லீனியர் லிஸ்ட், செல்ஃப் ஆர்கனைசிங் லிஸ்ட், ஹாஷ் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இவ்வளவுதான் சிம்பிள் டேபிள்ங்கிறது. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். ஸோ ஈஸியா படிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவை பார்க்கலாம். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.